ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜின் போது அவங்க பல லட்சக்கணக்கான சஹாபாக்களுக்கு மத்தியில அவர்கள் இவ்வளவு ஆண்டு காலம் பணியாற்றிய அத்தனை விஷயங்களையும் சாராக பிழிந்து உம்மத்திற்கு வழங்குகிறார்கள். அதைத்தான் நாம் இறுதி பேருரை என்று சொல்கிறோம். ஹுத்பத்து ஹஜ்ஜத்தில் வதா என்று நாம் சொல்கிறோம். இறுதி பேருரை. அந்த இறுதி ஹஜ்ஜில இறுதி பேர் ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க, அதான் இறுதி ஹஜ். அந்த இடத்துல சஹாபாக்கள் சில முக்கியமான வரிகளை மக்களுக்கு மத்தியிலே சமர்ப்பிக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த ஹுத்பா, இந்த பேருரை நம்முடைய வீட்டிலே தொங்கவிடப்பட வேண்டும். அவ்வப்போது அதை நினைவு கூறப்பட வேண்டும். அதை மனதிலே நிறுத்திக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் செயல் வடிவம் கொடுப்பதற்கு முயற்சி செய்யப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வரிகள் தான் அந்த இறுதி பேருரை. அந்த இறுதி பேருரையில பல உரைகளை கருத்துக்களை சொல்றாங்க. அதுல ஒண்ணுதான் ஒத்தகுல்லாஹ ஃபின்னிசா, மக்களே நீங்கள் பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். இத்தஹல்துமூஹுன்ன பி அமானில்லா, நீங்கள் அவர்களை அல்லாஹ்வுடைய அமானிதமாக நீங்கள் கையில எடுத்திருக்கிறீர்கள். நீங்க சும்மா கையில எடுக்கல, அல்லாஹ்வினுடைய அமானிதம். நீங்க எப்படி உங்களோட சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி வழங்கியதால் ஹலால். இன்னொரு பெண்ணோட சேர்ந்தால் அது ஹராம். உங்களுடைய மனைவியோடு சேர்வது ஹலால், அடுத்தது உங்களுக்கு நன்மை என்று இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய அமானிதமாக நீங்க கையில் எடுத்திருக்கிறீங்க. அப்ப இந்த ஒரு சிந்தனை ஆண்களுக்கு இருக்கணும். அல்லாஹ்வுடைய பயம் பெண்கள் விஷயத்துல, மனைவி விஷயத்துல நமக்கு இருக்கணும்.